கண்ணே கலைமானே கண்ணிமயிலென கண்டேன் உன்னை நானே அந்திப்பகல் உன Are you there? Kindly respond. Hello? Hello, Praveen? Hello? Yeah, Praveen. I'm audible, sir? Is everything all right? Yes, sir. Yes, sir. Why didn't Yeah. you respond? What is the issue? I think so. Some network glitch, sir. Okay, fine. Be active in the meeting, man. Okay, sir. Okay. Okay. Are you done with the task which I assigned? Yeah, I'm done with that task, sir. Good, Praveen. கிரண் லீவில் இருக்காப்புல அவரோட வேலையை சேர்த்து நீங்கள் முடிச்சுட்டு லாக் அவுட் பண்ணிக்கோங்க. சார் நான் ஆல்ரெடி கொடுத்ததெல்லாம் பண்ணிட்டேன் சார். ஆல்ரெடி டைம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் லாக் அவுட் டைம் தாண்டி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இல்லை, ஒர்க்கு முடிச்சுட்டு போன்னு சொல்கிறேன், புரியுதுங்களா? என் டேபிள் மேலே 2 லிஸ்ட் இருக்குது. ஒன்று லே ஆஃப், ஒன்று அப்ரைசல். அதில் எந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கணும்னு என்னை முடிவு பண்ண ஓகே சார். ஓகேங்களா? பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். யா சார், பண்ணிட்டு கால் பண்ணுறேன். ஓகே, குட். அண்ணே நாங்கள் ஸ்பெஷல் காஃபி. வாடா. என்னண்ணே 2 ஷார்ட்டுக்கு மியூசிக் போகிறேன்னு சொன்னீங்க, படம் எப்போ ரிலீஸு? எங்கடா இவனுங்க பண்ணுற டென்ஷனில் வேலையே வேணான்ட்டுருக்கு. திங்கிறதுக்கும் தூங்குறதுமே டைம் பார்த்த மாட்டேங்கிறா தம்பி. பெட்டர் உன் வேலையே பரவாயில்ல, பேசாமல் உன் வேலைக்கே வந்துடலாம். அண்ணே அவனுக்கு அவன் கஷ்டண்ணே. அதுவும் சரிதான். இப்போ பாருங்கள், உங்களை எப்படி கூல் பண்ணுற மட்டும் பாருங்கள். வெயிட் அண்ட் சி. என்ன பண்ண போகிறான் அவன்? கூவுகின்ற குயிலை கூட்டுக்குள் வைத்தேன், பாடென்று சொன்னால் பாடாதம்மா. சோலை மயில் தன்னை சிறை வைத்து பூட்டி ஆடென்று சொன்னால் ஆடாதம்மா. பாராட்டும் கலைஞன் காவல்கள் எனக்கில்லையே, சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும், சிரிக்காத நான் இல்லையே. துக்கம் சில நேரம் பொங்கி வரும் போதும் மக்கள் மனம் போலே பாடுவேன் கண்ணே, என் சோகம் என்னோடுதான். என்ன ரொம்ப பிடிச்ச பாட்டோ? ஆமாம். ஒரு நிமிஷம் சார். Praveen? Yeah, sir. Are you done with the task? Yeah, sir, I finished with that. Did you mail to the client? Yeah. Okay. I have kept it in CC. Schedule? I have updated in the roster. Okay, Praveen. Log out now. Yeah, sir, logging out now. Fine. Good night. Thank you. மூஞ்சியை அப்படி வச்சிருக்கீங்க, அவ்வளோ கசப்பாவா இருக்கு? இல்லைங்க, ஒர்க் ப்ரெஷரு, டென்ஷன், லைஃபே எரிச்சலாக இருக்குங்க. என் பேரு மாயா. ஐ எம் பிரவீன். எனக்கு நைட் காஃபி, பைக் ரைட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் யாராவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் பேச பிடிக்கும். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு விஷயம், எனக்கு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும். லைஃபை என்ஜாய் பண்ணுறீங்க. நம்ம லைஃப் ரொம்ப சின்னது, நமக்கு எவ்வளோ டைம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ கிடைக்கிற டைம்லலாம் நம்ம என்ஜாய் பண்ணிடணும். என் டைம் எந்தே இல்லைங்க. வயசாக காலங்கள் மாறும். ரெஸ்பான்சிபிலிட்டி, பேஷனு, கெரியர்னு பேர்டனுங்க. இதில் எங்கெங்க பிடிச்ச டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது?
என் லைஃப் எப்போ மாறும்னு எனக்கே தெரில. நினச்சேன். என்ன நினச்சிங்க? நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாக இருப்பீங்கன்னு தான் நினச்சேன். நினச்ச மாதிரியே இருக்கீங்க. ஏய் தம்பி, கஸ்டமர் கூப்பிட்றாங்க போடா. நான் பீச்சுக்கு நடந்து போகலான்னு இருக்கேன். இந்த டைம்லையா? சரி போங்க. ஹலோ, நான் உங்ககிட்ட டைம் கேட்கல. ஒரு பொண்ணு இந்த டைமில் நடந்து போகிறான்னு சொன்னால் கூட வரணும். ஓ, போகலாம். நீங்கள் எப்போவுமே இப்படி தானா? இப்படி தானா? இல்லை, பிடிச்சதை பண்ணிட்டு ரிலாக்ஸ்டா ஜாலியா. ஹேலே, அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாத. ஏங்க என்ன வார்த்தை? அதான் அந்த ஜாலி வார்த்தை. ஒவ்வொரு தடவை யாராவது இப்படி சொல்லிடுறீங்க, அடுத்த நாள் எனக்கு நாசமாக போயிடும். சாரிங்க. பரவாயில்லங்க, தெரியாம தானே சொன்னீங்க. அந்த ஸ்பாட் நல்லா இருக்கும், அங்கே போகலாமா? ஆ போகலாமே. நீங்கள் கேட்டீங்கல்ல இதெல்லாம் எப்போ மாறும்னு. லைஃப்பில் ஒரு தடவையாச்சு உங்கள் கவலை, சோகம் இது எல்லாத்தையும் மறந்து உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் பண்ணுங்க. தட்ஸ் கால்ட் ஃபாலோயிங் யுவர் ஹார்ட். திங்களூரங்கிய போதும், திங்களூரங்கிய போதும், கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா கா. நீங்கள் ஒரு பாட்டு பாடினீங்கல்ல, ஆ அது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அவரும் உங்களை மாதிரி தான் ஒர்க்கு டென்ஷன் இருப்பார். நானும் அப்பாவும் எப்பயாச்சும் ஒரு தடவை இங்கே வருவோம். வந்ததுக்கப்புறம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவேன். நான் ஒன்று சொன்னால் கேட்பீங்களா? சொல்லுங்க. உங்கள் மனசு சொல்கிறத கேட்டு நடந்துக்கோங்க. இன்னைக்கு நீங்கள் பிடிச்சதுக்காக கஷ்டப்படாமல் விட்டுட்டா நாளைக்கு நீங்கள் கிடைச்சதை கஷ்டப்பட்டு ஏற்றுக்கிற மாதிரி ஆகிடும். நீங்கள் இது உங்கள் அப்பா கிட்ட சொன்னீங்களா? இல்லைங்க, எங்கள் அப்பாட்ட சொல்ல முடியல, மிஸ் பண்ணிட்டேன். உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். சாரிங்க. எங்க போனா?